குழந்தை கிடைக்கணுமா சாமி, குழந்தை கிடைக்கணும், வேலை கிடைக்கணுமா, அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய என்ன குறிக்கோளோ, கடன் பிரச்சனை இருக்கா சாமி, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, வீடு கட்டணும் அப்படிங்கிற உங்களோட குறிக்கோளை நினச்சி வேண்டி இந்த பழத்தை வீட்டிலே வச்சு சாமியை கும்பிட்டு இந்த கனி நேராக எடுத்துகிட்டு இங்கே ஆலயத்துக்கு வந்துடணும். ஆலயத்துக்கு வந்து சாமி தொட்டிலுக்கு போனதுக்கு பின்பு தான் இது வைக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வந்தது நம்ம வச்சிடக்கூடாது. ஏன்னா சாமி முதல்ல குழந்தையாக மாறணும். தொட்டியில் வச்சு அன்றைக்கி பூஜையெல்லாம் நடக்கும். அன்றைக்கி நடக்கிற சம்பிரதாயம் எல்லாமே குழந்தையாக நடக்கும். சாமி தொட்டியில் கொண்டு போய் வச்சு அந்த சாமி பேர் வைக்கிறது, பால் ஊட்டுறது, முதல்ல பசு வந்து சாமி தொட்டியில் ஆட்டி வர்றது, அப்படி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். ஏன்னா சாமி இப்போ அப்பாவாக இருக்கிற அந்த குழந்தையாகிற சம்பிரதாயம்லாம் நடக்கும். அந்த சம்பிரதாயம்லாம் நடந்த பின்பு நம்மளோட கோரிக்கையை இறைவன்கிட்ட வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய மனுஷிட்ட ஒரு பொருள் கேட்குறவங்க யோசனை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு குழந்தைகிட்ட இருந்தால் உடனே கொடுத்துரும். அப்போ சுவாமி குழந்தையாக இருக்கும்போது முருகிட்ட என்ன இல்லை, எல்லா ஆசலும் நிறைஞ்சி கிடக்குது. அப்போ முருகப்பெருமான் நமக்கு எல்லா வரமும் அள்ளி கொடுப்பார். ஆகையால் அப்போ நம்ம இந்த கனியை இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கனி கொடுத்துடுவாங்க. அந்த கனி நேராக வாங்கிட்டு இங்கேருந்து